ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜிம்னோட மினி சீரிஸாக பார்க்க போகிறோம். பார்ட் 6 போன பாட்டு ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வாயின் ஒரு வேலையை ஒத்துருந்துருப்பா. எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் நான் உன்னை வெறுக்கிறேன், திருப்பி என்னால் அந்த லைஃப்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. ஏன் ஏன் உன்னால் அது வர முடியாது? ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த காதல் வலி, அந்த பெயின் என்னால் தாங்க முடியாது. ஒரு வாட்டி தாங்கினதே ஏதோ பா செத்து பொழைச்ச மாதிரி இருந்தது. ஏதோ சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்தால் ஒரு வலி இருக்கும் பாரு. உடம்புல ஒரு காயம் இல்லாமல் மனசு தன்னை போட்டு குழப்பி எடுத்து வேதனையிலேயே தவிக்க வைக்கும். அந்த வலி எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். பட்ட வரைக்கும் போதும். ஸோ இதுக்கடுத்து என்னால் முடியாது சிம்மன். இன்னும் நீ திருந்தலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இன்னும் இந்த மித்ரா பின்னாடி அவளுக்கு சிங்க் அடிச்சுட்டே தான் போகிறான்னு தெரியுது. அது தெரிஞ்சுட்டே திருப்பியும் உன்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. பார்த்தியா, என்னதான் லவ் இருந்தாலும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த லவ்வோட அந்த பழைய மெமரிஸோடையே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். எனக்கு அதுவே போதும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சிம்மனுக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவனால் ஏற்றுக்க முடியல. இப்படி பேசுகிறாளே, தன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே, காதல் இருக்குன்றா ஆனால் வேண்டான்றா, இப்படி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ற ஒரு வலி இருக்குது. ஸோ அதனால் அவளை பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுறான். வாயினும் தடுக்கலை, அப்படி நிற்கிறான். நீ பண்ணிக்கோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறான். பட் அவளுக்கு வந்து புரியுது. ஏன்னா அவன் கிஸ் பண்ணும்போதே அவனோட கிஸ்ஸில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெயினை வந்து அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் அது எந்த மாதிரியான பெயின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவளுக்கு இல்லை. ஸோ அதனால் அவளுமே கொஞ்ச நேரம் அவன் கிஸ் பண்ண விடட்டும் அப்படின்னு விட்டதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு, போதுமா, இந்த கிஸ் உனக்கு ஃபுல்ஃபில் ஆகுதா? நீ என்ன பேசுகிற? எனக்கு எப்படி இது ஃபுல்ஃபில் ஆகும்? நிச்சயமாக ஆகாது. அதுவும் நீ என்கிட்ட இருக்கும்போது ஜஸ்ட் இந்த கிஸ்ஸால் மட்டும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சுட்டே தான் கேட்குறியா அப்படின்னு அவன் கண்ணை பார்க்க, அவன் கண்ணை பார்க்குறா. 2 பேரும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இங்கே மியாவா, என்ன உள்ள ரொமான்ஸ் முடிஞ்சா முடியலையா, இல்லை இப்போ நம்ம உள்ளே போனால் தப்பாயிருமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வெளில புலம்பிகிட்டு இருக்குது. உன்னோட காதில் விழுகுது. ஸோ ஜிம்னை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, கதவை திறந்து போ, வெளில போ. யாரை சொல்கிற? இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? நீ தானே இருக்க. ஸோ நான் உன்னை தான் சொல்கிறேன், வெளில போன்னு. போகிறேன். மியா, உன்னை நான் ஆல்ரெடி உன்னோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வைக்க சொன்னலே, பண்ணி வச்சிட்டியா? இதோ ரெடியாக இருக்கா அப்படின்னு ஒரு சூட்கேஸை கை காட்டுறா. அதை போய் நீ காரில் வச்சிரு. அப்படியா, எங்கே இருக்குது? அந்த பிளாக் கலர் கார் இருக்குல்ல, அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரின்னு தூக்கி போயிட்டுருக்கா. வாயின் பார்த்துட்டு, ஐயோ மியா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்க? அவளை ஸ்டாப் பண்ண சொல்லு. இப்போ நான் அவளை ஸ்டாப் பண்ண சொன்னா அப்போ நீ என்னையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவியா? ஏன், நீ என்ன பண்ண போகிற? நானா அப்படின்னு அப்படியே அவளை செங்குத்தாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான். வாயனா நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவனை போட்டு செப்பு செப்புன்னு அடிக்கிறான். ஆனால் அவனா முடியவே முடியாது அப்படின்னு அவளை தூக்கி கொண்டு போய் காரில் போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே மித்ரா வந்து கீழே இன்னொரு கார்லேயும் பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க, எதுக்கு ஜிம்மன் வாயனை தூக்கிட்டு போயிட்டுருக்கான்? இது மட்டும் ஜிம்மனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது? இந்த ஜிம்மனுக்கு கொஞ்சம் கூட கேரே கிடையாது. இந்த ஜிம்மனை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாங்கிட்டு நான் பிரித்தேன், எவ்வளோலாம் அதுக்கு பிளான் போட்டேன், ஸ்கெட்ச் போட்டேன். ஆனால் திருப்பி இவங்க 2 ஒட்டிக்குதுங்களே. அதுவும் ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த வாயின் ஒட்டுறாலும் இவ்வளோ எவ்வளோ பெரிய கேடுகட்டவளாக இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளே ஒரு கேடுகட்டவங்க தான். ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அவனை நினச்சிட்டு இருக்கா. இவளே இப்படி இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான் பார்த்துக்கோங்க. இதை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மியாவும் ஏதோ பிளானை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. இங்கே ஜிம்முனா வாயினை காரில் ஹேண்ட் கஃப் போட்டு உட்கார வச்சுட்ருக்கான். வாயின் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன ஏதாவது கொலை கொத்த பண்ணுறேன்னா இல்லை எங்கேயா திருடிட்டேனா? எதுக்கு எனக்கு ஹேண்ட் கஃப்லாம் போடுற? ஆமாடி, நீ ஒரு பொருளை திருடிட்ட. என்னதை? என் மனசை கிழிச்சிச்சு. இப்படி தான் உருட்டாதான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ ஏன் ஜிம்மன் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தியோ இன்னும் நீ அப்படியே தான் இருக்க. ஒரு துளி கூட நீ திருந்தவே இல்லை, மாற்றிக்க முடியல. அதே ப்ளே பாய் கேரக்டர், போய் சொல்கிற கேரக்டர், அதே டைலாக்ஸ், அதே லவ் சீக்வன்ஸ். இடியட். இப்போ நீ எனக்கு இடியட்னு சொன்னியா? நான் இவ்வளோ சொன்னேன், அதெல்லாம் காதில் விழுல. அந்த இடியட்டுன்ற ஒரு பர்டிகுலரான வேர்ட் மட்டும் உனக்கு விழுந்துருச்சா என்ன? அஃப்கோர்ஸ் அது மட்டும் நல்லா விழுந்துச்சு. இப்படியே நீ திட்டிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நடக்கிற சம்பவமே வேறு. உனக்கு தெரியும்ல நம்ம வெட்டிங் டே நைட்டு எவ்வளோ உக்கிரமாக இருந்தேன்னு, அதை விட அதிகமாக இருப்பேன். ஸோ வாயை முடிக்கிட்டு வா.
சும்மன் உன்னால திருத்தவே முடியாது அப்படின்னு வாயின் காலையிலேருந்து கொஞ்சம் நிறையா அசிங்கப்பட்டிருப்பா, நிறைய வேலை பார்த்துருப்பாள், டயர்ட் ஆயிட்டா. ஸோ அப்படியே காரில் சாஞ்சு நல்லா தூங்கிட்டா. ஜிம்முன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஆ அதானே பார்த்தேன், வாய் மூடி இருக்கே, எல்லாம் டேப் ரெக்கார்ட் மாதிரி வள 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 வளன்னு பேசிகிட்டே இருப்பாளேன்னு நினச்சேன். தூங்கிட்டா, நல்லது தான் அப்படின்னு நேராக வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து வானோட லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே வயன் சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு அப்படியே திரும்பி பார்க்கும்போது சிவன் பார்க்குறான். ஹே எந்திரிச்சிட்டா டார்லிங், என்ன டார்லிங்னு கூப்பிடாத, அப்போ ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடவா? நீ எப்படியும் கூப்பிட வேணாம். சரி பேபி வா, என்னை பேபின்னு கூப்பிடாத, அப்படி தாண்டி கூப்பிடுவேன், ரெடி பண்ணுவேன், அப்படித்தான் கூப்பிடுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ, எல்லாம் பொண்டாட்டின்னு கூப்பிடவா? நிச்சயமாக அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாத, அப்போ நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். சரி வா பொண்டாட்டி, அப்படி கூப்பிடாத, அப்படி தான் கூப்பிடுவேன். என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு வாயின் அமைதியாக உட்காந்துட்டு. ஆக்சுவலாக அவளுக்கு பிடிச்சிருக்கனால என்னமோ பண்ணிட்டு போன்னு உட்காந்துட்டா. இது ஜிம்முனுக்கு புரியாமல அவனுக்கு புரியுது. சிரிச்சிட்டே கார் கதவை திறந்து விட்டு சீட் பெல்ட்டை அவுத்து விட்டு வாயின் அப்படியே தூக்கி விட்டுட்டு, நடந்து வா, இதை நீ அவுத்து விட்டா தான் நான் நடந்து வருவேன், அவசியமே இல்லை அப்படின்னு அவளை தூக்கிட்டே வந்துட்டான். வாயின் பார்க்குறா, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ, பேதுக்கு என்ன தூக்கிட்டு வர? நீ தானே இதை அவுக்க சொன்ன, இதை அவுக்கிறதுக்கு ஒன்று தூக்கிட்டு வரதே பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சாய்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரி தானே பொண்டாட்டி, அப்படி கூப்பிடாத, அப்படி தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவேன், பொண்டாட்டி தானே, அப்போ அப்படி தானே கூப்பிட முடியும். இங்கே பாரு, நம்மளோட வெட்டிங் லைசன்ஸ் கூட வந்துடுச்சு. என்னது லைசன்ஸா? அதாவது நம்ம 2 பேருக்கு வெட்டிங் ஆன அந்த சர்டிஃபிகேட், அதை தான் அப்படி சொன்னால் லைசன்ஸ்னு. அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னு வாயினத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவன் இவ்வளோ பின்னாடியிலே கட்டி பிடிச்சிட்டு, அப்புறம் என்னை மிஸ் பண்ணியா? என்ன நீ ஒரு மாறுக்கிறமாவே பேசிகிட்டு இருக்க? நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போகிறேன்? அப்போ என்ன மிஸ் பண்ணல ஹரி ஷோர், ஏன் ஷோர், நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போகிறேன்? அதுக்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் ஒன்றும் ஒன்று மிஸ் பண்ணல. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போ என்னை பார்க்கும்போது உனக்கு ஹார்ட் பீட் படப்படன்னு இல்லை, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வரல, என்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணலை. சம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கலை. நிஜமாக தானா? இல்லை எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி வாய் விட்டு சொல்லிட்டே இருந்தாலும் இல்லை, நோ மோர் ஃபீலிங்ஸ், நோ மோர் எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டே எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு நேராக தூங்க போகிறான். ஆனால் ஜிம்முன் என்ன பண்ணுறான்னா, பாலில் ஏதோ கலந்து வாயனுக்கு கொடுத்துட்டான். வாயனுமே என்னடா இவன் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியாமலே அதை அப்படியே குடிச்சிட்டு தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி காலங்காத்தால் கோழி கொக்கரக்கோன்னு கூற சத்தம். வாயனா என்னடா இது, கொரியலில் கோழியெல்லாம் இப்படி கொக்கரக்கோன்னு கூமா, இல்லை அலாரம் சத்தம் தான் இப்படியா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீடு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது நம்ம வீடு இல்லையே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கண்ணு முழிச்சு வெளில வந்து பார்த்தா அவளுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பீச் இருக்குது. ஒரு பீச் ஹவுஸ் போல். ஸோ இங்கே வேறு எந்த வீடுமே இல்லை, இந்த ஒரு வீடு தான் இருக்குது. எதையோ தூரம் தாண்டி அவுட்டரில் போனால் தான் ஒரு 4-5 வீடு, ஏன்னா பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வீடு இருக்கும் போல். இது பீச் ஹவுஸ் தானே, எங்களை எதுக்கு நம்ம இவன் கூப்பிட்டு வந்திருக்கான், ஆனால் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அதை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்போது ஜிம்முன் வந்து பக்கத்தில் உட்காந்து, என்ன தூங்கி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேன். என்ன ஏன்டி இப்படி என்கிட்ட கடுப்பாகவே பேசுகிற? அப்புறம் உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக சொல்லுங்கள் ஹனி, டார்லிங், செல்லம், அப்போல்லாம் கூப்பிட மாட்டியா? இன்னும் அப்படி கூப்பிடணுமா? ஒரு காலத்துலலாம் பேபி நீ பின்னாடியே சுற்றினேன், இப்போ என்னடி இப்படி பேசுகிற? அது நான் உன்னை லவ் பண்ணேன். அப்போ இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவா? நிஜமா ஒன்றும் இல்லையா? இங்கே பாரு, கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளியே இரு. சரி. ஆமாம் ஜிமன், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. எடுத்துக்க மாட்டேன். நீ இந்த ஹவுஸை, அதாவது இந்த வீடு, இந்த இடம், இந்த பீச் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேனே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பீச் சைடில் ஒரு ஹவுஸ் இருக்கணும், அதில் நீயும் நானும் மட்டும்தான் வாழணும் அப்படின்லாம் சொன்னனே. அதில் கார்டனிங் கூட இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேனே. அதே மாதிரி இருக்குது, பீச் இருக்குது, ஒரு வீடு மட்டும் இருக்குது.
அப்போது இதுக்கெல்லாம் அர்த்தம் அதானா? நான் சொன்னங்கிறதுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறா. சிம்னும் சிரிச்சுட்டே, நீ சொன்னங்கிறதுக்காண்டிலாம் இல்லை, எனக்கே அப்படி இருக்கணும்னு தோணுச்சு. அது நீ சொன்னதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அதுக்கு முன்னாலும் தோணலை. பட் ஆனாலும் ஏன்னு தெரில, எனக்கு நீ சொன்ன அந்த விஷயம் மறக்க முடியல. அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணால் என்ன அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன், உன் கூட மட்டும் இருக்கணும்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க? ஏன்னா இது உனக்கான வீடு. நீ தானே சொன்ன இந்த மாதிரிலாம் இந்த வீடு இருக்கணும்னு. அதுவும் நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கணும்னு. அதனால தான் நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அதனால தான் நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம 2 பேரை தவிர யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே வாழ போகிறோம். நீ என்ன சொல்கிற? எனக்கு அப்படியே தாய் ட்ராமா தான் ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக அந்த ட்ராமா பார்த்தா நானே சும்மா அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்னன்னா இப்படி ஒரு பண்ணி வச்சுருக்க, அப்போ நீ நான் உண்மையாக லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனு சிரிச்சுட்டே, லவ் பண்ணாமலாம் விளக்குன இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் லவ் பண்ணதுனால தான் பண்ணுது. அப்போ அந்த மித்ரா புள்ள அவளை என்ன சொல்கிறது, நீ இன்னும் அப்படி தான் நினைக்கிறியா? நானும் அவளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு நிச்சயமாக அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு கோமா அங்கேருந்து நினச்சி போயிட்டான். ஆனால் வாயனுக்குமே மனசு வந்து ஆற மாட்டேங்குது. ஏன்னா அவன் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது இவளுக்கும் இந்த மித்ரா பிள்ளைக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் அவளும் பெருசாக அவனை சமாதானப்படுத்தலை, அதை பற்றி கேட்கணுன்னு நினைக்கல. அப்படியே அவள் பாட்டுக்க அந்த பீச் பக்கமே உட்காந்துக்கிட்டா. சிம்னு கோவமாக உள்ளே வந்து எதிர்பார்க்குறான், இவ பின்னாடியே வருவா, வந்து தன்னை சமாதானப்படுத்துவா அப்படின்னு எதிர்பார்த்தா. அவளா நீ என்னாலும் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கா. என்ன இங்கேருந்து தப்பிச்சு போறியா? யார்? நானா? நிச்சயமாக போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வாயன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்க்குறா. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சிம்முன்ட்ட கேட்கும்போது அவன் எந்த ஒரு பதிலும் சொல்ல. வாயன் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்க. பாரு நல்லா முறைச்சி பாரு அப்படின்னு அவள் பாட்டுக்க அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜிம்மன் பையன் என்ன நினச்சாலும் தெரில, வேகமாக அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே ஒரு போட்டு மாதிரி இருக்கும், அந்த போட்டுக்குள்ளே வாயனை உட்கார வச்சு அந்த போட்லேயே ஒரு ஹேண்ட் கஃப்பும் இருக்கும், அதிலே வாயனை கட்டியும் போட்டுட்டு அந்த போட்டை எடுத்துகிட்டு வேகமாக கடலுக்குள்ளே எங்கேயோ போயிட்டுருக்கான். வாயன் பயந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்கு நீ கடலுக்குள்ளே போயிட்டுருக்க? அதுவும் நடு கடல்கிட்ட போயிட்டுருக்க, இப்போ எதுக்கு இது பண்ணிகிட்ருக்கா? நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன? நீ தான் சொல்லிட்டே என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு. அப்புறம் என்ன? இங்கே பாரு ஜிமன், நீ என்ன பண்ணிகிட்ருக்கு? இப்போ எதுக்கு நடுக்கடல்கிட்ட கூட்டு போகிற? என்ன கொல்ல போறியா? உன்னை கொல்றதுக்கு எதுக்குடி நான் இவ்வளோ தூரம் கூட்டு வரணும்? நிச்சயமாக உன்னை கொல்லலாம் மாட்டேன், கவலைலாம் படாத. நான் ஜஸ்ட் இந்த கடலை உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு அவன் கடலை சுற்றி காட்டல, அவளை பயமுறுத்திட்டு இருக்கான். அப்படியே அந்த கடலுக்குள்ளெல்லாம் அந்த போட்டை ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணி போகும்போது அது இங்கிட்டு அங்கிட்டு சாயுது. எனக்கு கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம். சிம்முனுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் கீழே விழுகாதுன்னு. வேணுக்குனே ஒயனை பயமுறுத்த தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயனு கத்திட்டு, சிம்மன் பண்ணாத சிம்மன், ப்ளீஸ் சிம்மன், என் ஹேண்ட் கஃபாக அவுத்து விடு சிம்மன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் சிம்மன், அவனை கெஞ்சி கேட்குறான், கால்னால விழுகிற சிம்மன், ப்ளீஸ் சிம்மன், இப்படி பண்ணாத சிம்மன், எனக்கு பயமாக இருக்குது சிம்மன், புரிஞ்சுக்கோடா டே ப்ளீஸ்டா, என் புருஷன் தானே நீ, நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்றா. இதோ இந்த புருஷன் தானே நீ அப்படின்ற வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் ஜிம்மனும் அப்படியே சிரிச்சுட்டு போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம், அவுத்து விடு, அவுத்து விட்டா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், அவுத்து விடு. எது தப்பிச்சு போன்னு நினைப்பியா? நினைக்க மாட்டேன். என்னை விட்டு போவியா? போக மாட்டேன். சரி அவுத்து விட்றேன் அப்படின்னு அவுத்து விட்டுட்டான். அவுத்து விட்டு அடுத்த செகண்ட் ஜிம்மனை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு ஓனே வாமிட்டு எடுத்துட்டா. சிம்மன் பார்க்குறான். கட்டி பிடிச்சதா ரொமான்டிக்காக 4 டைலாக் சொல்லுவா. ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா தரத்தில் வாந்தி எடுக்குது பாரு அப்படின்னு அந்த மேலே ஷர்ட் மேலே தானே வாந்தி எடுத்துருப்பா. அந்த ஷர்ட் எடுத்து அங்கே ஓரமாக இருக்க டஸ்ட்பினில் போட்டுட்டு பனியனோடு நின்றுட்டுருக்கான். அவன் பார்க்குறான். இப்போ கூட ஜிம்மன் பையன் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அவனும், என்னடி இந்தா வாயை கழுவிக்கோ இப்படி அப்படின்னு தண்ணி எடுத்து அவனே வாயெல்லாம் தொடச்சி விட்டு அவளுக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறான். அவனும் அதை குடிச்சிட்டு, எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஜிம்மனோட கையை விடவே மாட்டேங்கிறா. டைட்டாக இருக்குமா பிடிச்சிட்டு அவங்க கூடயே போட்டில் உட்காந்துருக்கா. எங்கே கடலில் விழுந்துருமோன்ற பயத்தில் தான் அவன் இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வாயின் மேலே கையை போட்டு, என்ன பயமாக இருக்கா? ஆமாம் பயமாக இருக்குது. இவ்வளோ பயமாக இருக்கே, அப்போ ஏன்டி பீச் சைடில் தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன்? அதுவா, நான் ஒரு தாய் ட்ராமா பார்த்தேன்னா அதில் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இப்படி தான் கேட்பா. ஆனால் கேட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவா. அப்போது ஹீரோ வந்து ஹீரோ ஞாபகார்த்தமாக அந்த வீடை கட்டி வைப்பான்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளையே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவான், ப்ரப்போஸ் பண்ணுவான். ஸோ அந்த ட்ராமா நல்லா இருந்ததா, அதான் நானும் இந்த மாதிரி வேணும்னு உன்ட்ட கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஓ! ஆனா அந்த ட்ராமால வர மாரி பாரேன், நம்ம 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டோம். இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்துருக்கோம். அதுவும் இதே வீட்ல இருக்கோம். நானும் உனக்காண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அந்த ட்ராமால ஒரு ஹீரோ, இனி மாரியும் ஹீரோயின் உன்ன மாரியும் தானே? ஆ அப்பலாம் இல்லவே இல்ல. ஏன்னா, அந்த ஹீரோ கடைசி வரைக்கும் ஹீரோயின மட்டுமே நெனச்சிருப்பாரு. நீ அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டா, சும்முன்னு கோவம் வந்து அப்படியே வாயன மொறச்சு பார்க்க வேணும். சரி, சரி மொறைக்காத, மொறைக்காத பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சிம்ரன கட்டி பிடிச்சிட்டு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் சிரிச்சுட்டே, "பைத்தியக்காரி" அப்படின்னு தான் உட்காந்துருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.